ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெசிபீஸ் ட்ரெண்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பருப்பி எப்படி வீட்ல செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி. கிட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட. இன்னைக்கு தேங்காய் பருப்பி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 2 தேங்காய் நான் எடுத்திருக்கேன். தேங்காயோட அளவு பாத்தீங்கன்னா 1/2 கேஜி வருது. அதே போல அதுக்கு ஈக்குவலா 1/2 கேஜி ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ தேங்காய்க்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் ஈக்குவலான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவு வேணும். கம்மி பண்றதுன்னா கம்மி பண்ணிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை, 2 தேங்காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நெய். சோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். காய்ச்சி ஆற வச்ச பால் பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அது எதுக்குன்னு சொல்லி நான் வீடியோல சொல்றேன். இப்போ தேங்காய் பருப்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போல ஒரு ட்ரே இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் பிளேட் கூட எடுத்துக்கலாம். இதுல நான் கொஞ்சமா நெய் தடவிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம இதுல தேங்காய் பருப்பி நம்ம பரப்பி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம் இல்லையா? சோ கட் பண்ணி நம்ம எடுக்கும்போது இதுல ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் நான் இப்ப நெய் தடவுறேன். ஆயில் வேணும்னாலும் நீங்க ஆயில் தடவிக்கலாம். சோ இத நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இத நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் அடுப்புல இருந்து இறக்கி கரெக்ட்டா நம்ம இதுல கட் பண்ணும்போது அ சி ஒட்டாம வரும். சோ அதுக்காக இதுல நம்ம நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஹெவி பாட்டம் கடாய் நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு, அடிகனமான ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கலாம். இதுல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல தண்ணீர் தேவைப்படாது. சோ, இந்த ஹெவி பாட்டம் கடாயில நம்ம 1/2 கேஜி சுகர ஆட் பண்ணிட்டு, இதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி, இத நல்லா நம்ம பாகு பதத்துக்கு இப்ப காய்ச்சலாம். சர்க்கரை பாத்தீங்கன்னா, நல்லா கரைய ஆரம்பிச்சுருச்சு. தண்ணி நம்ம 1/2 டம்ளர் தான் சேர்த்தோம். ஆனா பாக்குறதுக்கு நெறைய தண்ணி சேர்த்த மாரி இருக்கு பாருங்க. இப்ப சர்க்கரை நல்லா இது கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம பால் சேர்க்க போறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி காய்ச்சி ஆற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் பால் இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். எதுக்காக இந்த பால் சேர்க்கிறோம் அப்டின்னா, நம்ம சர்க்கரையில இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த பால் எடுத்துரும். சோ நம்ம இப்ப பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு. நம்ம சர்க்கரையோட கலர் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரவுன் கலர்ல லைட் ப்ரவுன் கலர்ல இருக்க மாரி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பால் சேர்த்து அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒயிட் கலர்ல மாறிரும். அப்ப நமக்கு தேங்காய் பருப்பி பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம சர்க்கரையில இருக்கிற அழுக்கு இப்ப கரும்பு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம பாகு மாரி காய்ச்சி அத வடிப்போம். இது நம்ம டைரக்ட்டா இப்படி பண்ணும்போது, நம்ம இந்த பால் சேர்த்து பண்றதுல நம்ம அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வடிகட்ட தேவையில்ல. அப்படியே நம்ம அழுக்கெல்லாம் அதுல வெளிய வந்துரும். அதுக்காக தான் இந்த பால் சேர்க்கிறது. இப்போ பால் சேர்த்தாச்சு. சேர்த்து நீங்க நல்லா இதே போல கிளறி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு. இப்போ இந்த சர்க்கரையில இருக்க அழுக்கெல்லாம் தனியா ஒவ்வொன்னா மேல வர ஆரம்பிக்கும். அத அப்படியே நம்ம எடுத்துறலாம். இப்போ சர்க்கரையில இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நம்ம தனியா எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகு பதம் வர வரைக்கும் நீங்க நல்லா கிளறணும். பாகு பதம் அந்த ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா? ஸோ அது வர ஆரம்பிச்சுருச்சு. அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய இப்ப இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்ப சிம் பண்ணிட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிரலாம். இப்ப இதுல தேவையான அளவு ஏலக்காய் தூளும், ஒரே ஒரு பிஞ்ச் நானு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பருப்பு நல்லா சுவை குடுக்குறதுக்காக. அத சேர்த்துட்டு இத நல்லா நம்ம இப்ப கிளறிக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிளறும்போது இது நல்லா ஒட்டாம நல்லா வரும். அதுக்காகத்தான். இப்ப இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க அந்த கடாயில கொஞ்சம் கூட இது ஒட்டவே இல்ல. அடி பிடிக்காம இருக்கு. நல்ல இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஆல்ரெடி நம்ம ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ட்ரேல இப்ப எடுத்து இத நம்ம கொட்டி, நம்ம நல்லா தட்டி விட்டறலாம்.
இப்போ இது ட்ரேல நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம கீரல் போட்டுக்கலாம் ஒரு நைஃப் வச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா, நமக்கு தேவையான ஷேப்ல இது வந்துரும். ஸோ அதுபோல ஒரு நைஃப் வச்சு இத இப்ப நம்ம கீரல் போட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. இப்ப நம்ம இத எடுத்து பார்க்கலாம். இது நல்லா கரெக்ட்டான ஷேப்ல வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. இதே அளவுகள்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.